Hello everyone, welcome to Drona Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா reproduction. So reproduction அப்படிங்கற டாபிக் நம்ம எடுக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா why do organisms reproduce அப்படினா what is the need எதுக்கு organisms reproduce பண்ணனும் what is the need for reproduction அப்படிங்கற क्वेश्चन பாத்தீங்கன்னா there could be only one possible answer because like ஒரு organism அதோட species வந்து extinct ஆகாம protect பண்ணனும் for example அதோட species இனமே வந்து அழிஞ்சு போகாம பாதுகாக்கிறது பாத்தீங்கன்னா இந்த reproduction மட்டும்தான் so reproduction வந்து it's like common for all the organisms let it be plants animals or human beings எல்லாத்துக்குமே வந்து reproduction ஒரு காமனான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பர்టిక్యులரா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா reproduction in plants இந்த டாபிக் பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம் so let us get into the topic So, இன்னைக்கு reproduction topic la எடுத்துக்கிட்டோம்னா generally plants la வந்து there are three types of reproduction that is involved. First one is going to be by vegetative propagation, second one is by asexual and third one is by sexual method of reproduction. So, இதுல நம்ம first வந்து we'll see what is about vegetative propagation or vegetative method of reproduction. இந்த termல பாத்தீங்கன்னா vegetative அப்படினா என்ன? So, vegetative நம்ம எடுத்துக்கும்போது leaf stem and roots இந்த மூணு பார்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா they are called as the vegetative parts of a plant சரி எதுக்கு நம்ம இத மூணு மட்டும் பர்టిక్యులரா vegetative parts of a plant அப்படி நம்ம சொல்றோம் why can't it be fruit or flower or vegetable ஏன் எதுக்கு இத மூணு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த root stem and leaves வந்து they do not reproduce that is they are not capable அவங்களால reproduce பண்ண முடியாது but at the same time they can be involved ஏதோ ஒரு வகையில reproductionக்கு வந்து they will be helping அதனால தான் இந்த மூணு பார்ட்ட மட்டும் we call them as vegetative parts of a plant சரி first நான் சொன்ன மாதிரி vegetative propagation happens by either leaf root or stem so first வந்து நம்ம leaf க்கு பார்க்கலாம் leaf க்கு வந்து பார்க்கக்கூடிய very common example is bryophyllum சரி இந்த bryophyllum பார்த்தா this is like a picture of bryophyllum இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா ஒரு edges மாதிரி இருக்கும் you can see it clearly இந்த edges நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா we call it as leaf notch அப்படினு சொல்லுவோம் இந்த இடத்துல தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி செடி நிறைய தெரியுதா you can see many small plants that is arising இந்த டிப்ல இருந்து நிறைய சின்ன சின்ன plants வந்து வளர ஆரம்பிக்கும் so what will happen இப்போ இந்த leaf ஒரு particular part மட்டும் அப்படியே கட் ஆயிட்டு நம்ம தனியா soilல contact வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க roots சரியா சின்ன சின்ன roots மாதிரி grow ஆக ஆரம்பிக்கும் இந்த roots வந்து soilல contact எடுத்துட்டு they will be developing into a new plant அப்படி இல்லையா this ஒரு சின்ன பார்ட்ட மட்டுமே நம்ம பிச்சி நம்ம soilல வந்து காண்டாக்ட்ல புதைச்சி வைக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா they will be like developing into a new plant so this method of reproduction by leaf வந்து தான் வந்து we call it as vegetative propagation by leaf a very good example as I said bryophyllum next பாத்தீங்கன்னா இது வந்து it's a very good example of vegetative propagation by stem stem பாத்தீங்கன்னா இன்னொரு காமனான எக்ஸாம்பிள் வந்து ரோஸ் பிளான்ட் நம்ம ரோஸ் பிளான்ட் பாத்தீங்கன்னா nowadays like before எல்லாமே வந்து நிறைய சீட்ஸ் போடுவாங்க ஆனா இப்பலாம் பாத்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட்க்கு நமக்கு சீட்ஸ் கிடைக்கிறதே கிடையாது ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் சிம்பிளா ஸ்டெம்மை வந்து உடைச்சி அப்படியே சாயில்ல புதைச்சி வைக்கிறோம் ஒரு புது பிளான்ட் வந்து வளருது சோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா a plant has like lost its capacity அது வந்து seeds produce பண்ற capacity வந்து டோட்டலா போயிடுச்சு அப்படினு கூட சொல்லலாம் because of this vegetative propagation சரி இப்போ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா they have good உங்க bookல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து it's of strawberry so strawberry எடுத்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் எண்ட் வந்து நார்மலா வளைஞ்சி லைக் let be ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெருசாக ஆரம்பிக்கும் போதோ சரி இல்ல பிளான்ட் வந்து லைக் ரொம்ப மெச்சூர் ஆகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டா வளைய ஆரம்பிக்கும் சோ அது வளைஞ்சி இந்த சாயில்ல கான்டாக்ட் வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே சாயில்ல பட்டு டைரக்ட்டா பை நேச்சர் itself they will start to grow the roots அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டெம்ல இருந்து ரூட்ஸ் வந்து வளர ஆரம்பிக்குது சோ கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா they will break off சோ இது வந்து மதர் பிளான்ட் எடுத்துக்கலாமா which is a new plant growing வந்து நம்ம டாட்டர் பிளான்ட் எடுத்துக்கலாம் அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த டாட்டர் பிளான்ட் வந்து மதர் பிளான்ட்டோட breakup ஆக ஆரம்பிச்சிரும் breakup ஆயிட்டு என்ன ஆயிடும் ஒரு புது plant வந்து வளர ஆரம்பிக்கும் சோ இந்த method of propagation நம்ம என்ன சொல்றோம் vegetative propagation by stem a very good example is like strawberry இல்ல rose கூட நம்ம எடுத்துக்கலாம் so next method is by roots so roots வந்து again a good example is sweet potatoes இது ரொம்ப ஈஸியா நம்ம பார்க்கலாம் or else ginger இதெல்லாம் நம்ம காமனா பார்க்கக்கூடிய விஷயங்கள் நார்மலாவே நம்ம பார்க்கலாம் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா as usual இது நம்ம soilல போடும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது செடி வந்து வளர ஆரம்பிக்கும் nothing different from others so நார்மலா இந்த root இதெல்லாம் பாத்தீங்கன்னா sweet potato ஃபுல்லாமே இந்த roots அப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம் சோ என்னாவும் இத நம்ம பொதிச்சு வைக்கும்போது like they will be developing into a new plant Next, third method தான் பாத்தீங்கன்னா it's a new நம்ம யூசுவலா நம்ம பார்த்திருப்போம் நம்ம I think previous class நம்ம படிச்சிருக்கும்போது you would have seen only by leaf root or stem ஆனா இப்போ வந்து ஒரு புது கேட்டகரி பார்க்குறோம் that is vegetative propagation by bulbils
ஸோ இந்த பல்பிள்ஸ்க்கு வந்து a good example, that is உங்கள் புக்கில் கொடுத்துருக்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் ஸோ இந்த அகெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி நார்மலாக எடுத்துக்கும், ஒரு செடி வளருது அப்படின்னும் போது அந்த செடியோட பிளானோட டிப்பில் வந்து சின்ன சின்ன பல்ஸ் அதிகம் ஒரு சின்ன இமேஜின் ஆனியன் பல்ப், ஆனியன் வந்து எப்படி இருக்கும், யூ ஹேவ் சீன் ஒரு பாட் மாதிரி இருக்கும், நம்ம பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த பிளான்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்பில் வந்து ஒரு சின்ன பல்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆனால வளர ஆரம்பிக்கும் போது அந்த பல்ப்ஸ் அப்படியே கலண்டு சாயில் உடஞ்சி கூட விழுந்துடலாம். அப்படியே சாயிலில் விழும்போது என்ன ஆகும், அந்த பல்ப் வந்து சாயில் எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல what will happen, a new plant will be developing. அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன் வந்து we call them as vegetative propagation by bulbs. ஸோ எக்ஸாம்பிள் இஸ் again. ஸோ இதான் வந்து vegetative propagation மெயினாக, that is by root, leaf, stem or bulbs. இது மட்டும்தான். But again we have a small subdivision under vegetative propagation. இந்த மெத்தட்ஸ்ல மட்டும் நடக்காது. We also have 3 methods apart from these leaf, root, stem or bulbs. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா by fragmentation. Fragmentsனா என்ன, சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் வந்து we call it as fragments. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா இஸ் நத்திங் பட் அன் ஆல்கி. ஸோ ஒரு ஆல்கல் வெரைட்டி தான் வந்து நம்ம ஸ்பைரோகைரா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் இது வந்து ஒரு ஸ்பைரோகைரா நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரோகைரா வில் கட் இன் டு ஹாஃப். தேர் இஸ் நோ நீட், எதுக்கு ஸ்பைரோகைரா கேட்கலாம், எப்படி ஸ்பைரோகைரா கட் ஆகும் அப்படின்னு. இஃப் அன் ஆர்கானிசம் இப்போ ஸ்பைரோகைரா வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை நேச்சராகவே அது பை நேச்சராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் டு பிரேக் இட் செல்ஃப். ரெண்டாம் பிரேக் பண்ணிக்கலாம், இல்லை மூணாக கூட பிரேக் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சரௌண்டிங். சரி, இமேஜின் ரெண்டாக பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 2 பார்ட்ஸ், 2 பார்ட்டாக வந்து பிரிஞ்சிடும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பைரோகைரா வந்து வில் பி டெவலப்பிங் இன்டு நியூ ஸ்பைரோகைரா. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட் வில் பி லைக் டெவலப்பிங் இன்டு நியூ ஸ்பைரோகைரா. ஸோ மதர் செல்லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த 2 டாட்டர் செல்ஸ்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வில் பி லைக் டெவலப்பிங் இன்டு அ நியூ ஸ்பைரோகைரா. ஸோ ஒரு ஸ்பைரோகைரா நமக்கு என்ன கிடைக்குது, 2 spirogyras is formed. So in the method of reproduction தான் வந்து we call it as by fragmentation. Fragmentation கான very good example வந்து spirogyra, and again spirogyra is a algae. Next method பார்த்தீங்கன்னா it's fission. So fission வந்து again fissionல வந்து types இருக்கு. We have binary fission, we have multiple fission. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா they have not mentioned anything but just fission மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பைனரி ஃபிஷனுக்கு வந்து காமனான எக்ஸாம்பிள் வந்து அமீபா, whereas multiple fissionக்கு வந்து we have paramecium. சரி, இப்போ now let us see about this binary fission alone. ஸோ அமீபா பற்றி we have known a bit. சரி, அமீபானா என்ன, again it's a unicellular organism, வெறும் சிங்கிள் செல் மட்டும்தான் இருக்கும். they have irregular shape. இமேஜின் இப்போ வந்து ஒரு ஃபுட் ஒரு ப்ரே வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will try to engulf the food or else ஃபுட்டை வந்து சரவுண்ட் பண்ணிக்கும். எப்படி, they will be producing false sweet or pseudopodia. இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், they will be like engulfing the food, சரவுண்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டை வந்து பாடிக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டு the digestion process will happen. அப்புறம் தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இது எல்லாமே வந்து சிங்கிள் செல், ஒரே ஒரு செல் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்கும். சரி, இது வந்து டைஜஷன் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு எடுத்திங்கன்னா, as I said, it is a unicellular organism. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா we have the nucleus. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா elongation of the nucleus. elongation பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகும், அவ்வளோதான். இமேஜின் ஒரு ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் ஆகும்போது எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் வால் கூட இட் இஸ் லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஃபுல்லி இந்த உள்ளுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஆகாது, பட் ஜஸ்ட் ஓரளவுக்கு வந்து அவுட்டர் வால் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். கேன் யூ see the difference? உள்ளுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ரெச் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த அவுட்டர்ஸ் வால் மட்டும் என்ன இருக்குது, தே ஆர் இன்டாக்ட். வால் வந்து இன்னும் பிரியலை, உள்ளுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் மட்டும்தான் செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா elongation, உள்ளுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ் வந்து 2 நியூக்ளியஸாக வந்து பிரிஞ்சு போகுது, பட் த அவுட்டர் வால் இன்னுமே வந்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. they have not separated. லாஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, வெளியே இருக்கிற அந்த அவுட்டர் பார்ட்டுமே வந்து செப்பரேட் ஆகிட்டு 2 நியூ அமீபாஸ் ஆர் ஃபார்ம். ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன். பை மீன்ஸ் 2. அப்போ என்ன ஆகுது, ஒரு அமீபாலேருந்து 2 டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம். இந்த மெத்தட் தான் வந்து we call it as binary fission. ஸோ இந்த பைனரி ஃபிஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் லைக் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் வந்து வந்துடும். சரி, இப்போ நான் வந்து I told about binary fission and I told you also about multiple fission பற்றியும் சொன்னேன். ஸோ மல்டிபிள்னு அர்த்தம் நிறைய. இஃப் 2 or more daughter cells are formed, ஒரு பேரண்ட் செல்லிருந்து
நிறைய 2 செல்ஸுக்கு மேலே அதாவது 2 டாட்டர் செல்ஸ் மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா we call that as multiple fission. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ paramecium. Remember, there is one difference between main difference between amoeba and paramecium. Amoeba பார்த்தீங்கன்னா but both are unicellular, ரெண்டுமே வந்து single celled organisms தான். ஆனால் ஒரு major difference என்ன பார்த்தீங்கன்னா amoeba is irregular in shape, whereas paramecium they will be having a definite shape. So இதுதான் வந்து ஒரு major difference. இன்னொரு difference பார்த்தீங்கன்னா amoeba will reproduce by binary fission, whereas paramecium வந்து they will be reproducing by multiple fission. இது வந்து ஒரு major difference. So this is about fission. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் பை பட்டிங் பட் மொட்டு மாதிரி இருக்கும் இமேஜின். ஸோ இதுதான் வந்து ஒரு செல் ஒரு செல்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் வாண்ட்ஸ் டு ரீப்ரொடியூஸ், ஸோ அந்த செல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பல்ஜ் ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்வெல்லை தான் நம்ம என்ன ஆகும்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பட் ஆர் பல்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ் த டேர்ம் பல்ஜ். சரி, இந்த பல்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போது நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருப்போம். அமீபாவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே செல் எலாங்கேஷன் நியூக்ளியஸ் எலாங்கேஷன் வந்து நடக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஈஸ்ட்லேயுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து தே வில் ஸ்டார்ட் டு எலாங்கேட். ஆனால் ஒரு சின்னதாக ஒரு செப்பரேட் பார்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹெட் பார்ட் மாதிரி எடுத்துக்கலாமா, ஒரு சின்ன பார்ட் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம பல்ஜுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகிடும், அந்த பல்ஜ் வந்து உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக ஆகிடுது. பட் அகெயின் பாடி இன்னும் இன்டாக்டாக மட்டும்தான் இருக்குது. பட் யூ வில் பி ஹேவிங் 2 நியூ செல்ஸ் இன்சைட். ஸோ இந்த புதுசாக ஃபார்ம் இருக்கிறத வந்து we call it as a new bud. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இந்த மாதிரி பட் மேலே பட்டாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு மேலே they will fall off or they will get detached. தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். எது, இந்த பேரண்ட் செல்லேருந்து தனியாக பிரிஞ்சுட்டு they will be like falling. தனித்தனியாக விழும்போது என்ன ஆகும், they will be like developing into a new yeast cell. இது இந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து we call it as budding. ஸோ பட்டிங்க்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி குட் எக்ஸாம்பிள் ஈஸ்ட். அதே மாதிரி ஃப்ராக்மெண்டேஷனுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பைரோகைரா. ஃபிஷனுக்கு வந்து பைனரி ஃபிஷன்னா அமீபா, மல்டிபிள் ஃபிஷன்னா இட்ஸ் கோயிங் டு பி paramecium. சரி, இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா they will be coming under vegetative propagation. So the last vegetative propagation என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி பை ரீஜென்ரேஷன் மெத்தட். ரீஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ப்ரொடியூசிங் நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வெரி காமன் எக்ஸாம்பிள் ரீஜென்ரேஷனில் பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹைட்ரா அண்ட் பிளனேரியா. ஸோ இந்த ஹைட்ரா ஆர் பிளனேரியா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பிளனேரியா. பிளனேரியா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சேம் நத்திங் டிஃப்ரெண்ட். இப்போ திஸ் இஸ் லைக் ஒரு ஆர்கானிசம் வச்சுக்கலாம். வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு 3 பார்ட்டாக இஃப் இட் வாண்ட்ஸ் டு ரீப்ரொடியூஸ் எத்தனை பார்ட்டாக விட டிவைடட் பி, ஒரு 2 பார்ட்டாக இருக்கலாம், இல்லை 3 பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ் எத்தனை பார்ட்டாக விட டிவைட் ஆகட்டும். ஆனால் அந்த ஒரு பார்ட்டுமே என்ன ஆகும், they will be forming into an individual, ஒரு தனி ஃபுல் பிளானேரியா வந்து ஃபார்ம் ஆகும். இல்லை என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெயின் பிக்சர் நம்ம பார்த்தோம்னா you'll be having the head, you can see something like head, eyes மாதிரிலாம் தெரியும், ரைட்? ஸோ இப்போ அந்த புதுசாக ஃபார்ம் ஆகிற பிளானேரியாவுமே it will be like a new organism மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ there is a study like ரீசெண்டாக ஒரு ஸ்டடி போஸ்ட்டாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளானேரியா வந்து ரீஜென்ரேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த பழைய பிளனேரியாக்குள்ளே இருக்கிற மெமரிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த புது பிளனேரியாவில் புதுசாக ஃபார்ம் இருக்கிற பிளனேரியா கூட இந்த மெமரிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி லைக் வாட் எவர் மெமரி பி, எந்த ஒரு மெமரியாக இருந்தாலுமே புதுசாக ஃபார்ம் இருக்கிற எத்தனை பிளனேரியாஸ்க்கு இருந்தாலுமே அது கூட இந்த மெமரிஸ் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் அப்படின்றத வந்து ஒரு நியூ ஸ்டடி வந்து போட்டிருந்தாங்க. சரி, வில் மூவ் ஆன். ஸோ as I said, ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பிளனேரியா ஆஸ் வெல் அஸ் ஹைட்ரா. ஹைட்ராலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ 2 வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், ஒரு 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டுமே வந்து இட் வில் பி லைக் டெவலப்பிங் இன் டு அ நியூ ஹைட்ரா. இதை வந்து we call them as tentacles. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட்ரா வந்து இட் கேன் பி இன்க்ளூடட் இன் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த இன்னொரு மூட நம்ம பார்த்துருப்போம். இஃப் யூ ரிமெம்பர், எஸ், பை பட்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரா வந்து காமன். ஹைட்ரா வந்து பட்டிங்லேயுமே வந்து நடக்கும் ஆஸ் வெல் அஸ் பை ரீஜென்ரேஷன் 2 மெத்தட்லையுமே நடக்கும். ஸோ இப்போ பட்டிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இமேஜின் இப்போ ஹைட்ரா இருக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பல்ஜ் மாதிரி ஃபார்ம், ஒரு குட்டி ஹைட்ரா மாதிரி ஃபஸ்ட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்கும் வித் ஆல் த டென்டக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், அந்த ஹைட்ரா வந்து லைட்டாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகிடும், அந்த ஹைட்ரா வந்து மதர் செல்லேருந்து டிட்டாச் ஆகிட்டு தனியாக கீழே விழுந்துட்டு like they will be developing into a new hydra. இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பட்டிங்க்லையுமே வந்துடும், ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஸோ எனி ஒன் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் படிக்கிறது இருந்தாலுமே இதான் ஃபிக்ஸட் தரவாக படிச்சுன்னா இட் பி லைக் வெரி ஈஸியாக. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். Now let us move on to the asexual method of reproduction.
So now let us see about the asexual method of reproduction in plants. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து by vegetative propagation, that is by vegetative methods of reproduction நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா by asexual method. So இந்த asexual methodல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா we have an example of spore formation. So இந்த டெக்னிக் வழியா தான் வந்து the plants will be able to reproduce asexually. சரி, இப்போ asexual அப்படி நம்ம சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா like not the gametes வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகாது. without the involvement of gametes the reproduction process will be happening. சரி, ஓகே, gametes அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ plants எடுத்துக்கலாம். So before plants, let's see about humans. இப்போ மேல் கேமிட் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸ் தான் வந்து நம்ம மேல் கேமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபீமேல் கேமிட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியூமன் பீயிங்ஸில் வந்து நம்ம எக்குன்னு சொல்லுவோம். சரி, இப்போ பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எது நம்ம ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஓவரிஸ், அதுதான் வந்து நம்ம ஃபீமேல் கேமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து போத் த கேமிட்ஸுமே வந்து இன்வால்வ் ஆகிருக்காது. எனி ஒன் ஒன்லி வில் பி இன்வால்வ். சரி, இப்போ பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏசெக்சுவல் மெத்தடில் வந்து we have this spore formation. ஸோ இந்த ஸ்போர் ஃபார்மேஷனுக்கு a very good example is rhizopus. சரி, இந்த rhizopus என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட் வாட் இஸ் திஸ் rhizopus? Rhizopus is nothing but a fungi, ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் see ஒரு நல்லா ஃப்ளஃபி பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இந்த பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து we call it as sporangium அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த sporangium எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்போர்ஸ், ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூ கேன் see ஒரு சின்ன சின்ன சீட்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் they will be forming the sporangium. அந்த சின்ன சின்ன சீட்ஸ் தான் வந்து we call it as spores. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா when the sporangium bursts, நம்ம நேச்சுரலாக இப்போ நீங்கள் ஏதாவது இந்த ரிவர் சைட்லாம் போயினா கூட டப்புன்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். சில காய் எல்லாமே இருக்கும், அந்த காய் வெடிஞ்சு, அது கூட விடுங்க, பஞ்சு மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்புன்னு சத்தம் கேட்காது, வெடிஞ்சு தான் அந்த பஞ்சு மரத்தில் காய் வெடிஞ்சது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு எல்லாம் பறக்கும். நம்ம நேச்சுரலாகவே நிறைய இடத்துல பார்க்கலாம் இது எல்லாமே. ஆர்எல்ஸ் நம்ம ரிவர் சைடுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு காய் மாதிரி இருக்கும், அது வெடியும், அது வெடிஞ்சு தான் ஃபுல்லாமே அந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி நிறைய பறந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சிமிலர் வே இந்த ரைசோபஸில் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சியம் வந்து இட் வில் பிரேக். ஸோ எப்போனா நல்லா மெச்சூர் ஆகிட்டு ஆல்ஸ் இஃப் இட்ஸ் வாண்ட் டு ரீப்ரொடியூஸ் நல்லா மெச்சூர் ஆனால் பார்த்தா நல்லா பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகிட்டு இந்த ஸ்போர்ஸ் என்னன்னு ஃபுல்லாமே வந்து ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அது எங்கெங்கெல்லாம் ஸ்கேட்டர் ஆகுதோ அந்த இடத்துல விழுந்தோன்னே என்ன ஆகும்? they will be like developing into a new rhizopus வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து we call it as spore formation, that is asexual method spore formation ல வந்துரும். As I said, example is going to be rhizopus. So இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நம்ம வந்து asexual reproduction methodல spore formation பற்றி பார்த்தோம். Vegetative propagationல வந்து it happens by leaf, root, stem. அதை தவிர்த்துட்டு we saw about fragmentation, fission as well as by this budding. So இத்தனை மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இவ்வளோ நம்ம asexual vegetative முடிஞ்சிடுச்சு. That is a different part. இப்போ நம்ம பார்க்க போகிறது it happens by sexual method. So sexual reproduction அப்படின்னு நான் சொல்லும்போது as I said earlier, both male and female gametes will be involved. ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் sexual reproduction will be possible. இப்போ we human beings, நம்ம human beings எல்லாமே பார்த்தீங்கன்னா we will be involved in sexual reproduction தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ asexual reproductionல வந்து only mitosis will be possible. ஸோ mitosisனா என்ன? As I said, gametes வந்து involvement இருக்காது. So meiosis will not be possible in asexual reproduction, whereas in sexual reproduction human beings-லே எடுத்துக்கலாம் மியோசிஸ்ல மட்டும்தான் நடக்கும், மைட்டாசிஸ் நடக்காது. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். சரி, இப்போ நம்ம போகலாம். பிஃபோர் கெட்டிங் இன் திஸ் டாபிக், இது வந்து லைக் ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா diagram of a flower you should know, it's a very basic. ஏன்னா எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா sometimes they'll be giving the diagram கொடுத்துட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லுவாங்க, or else they will ask you a separate question, describe the structure of a flower with a diagram அப்படின்னு நம்ம சொல்லும்போது it's very important, you should learn. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் sepal. So sepal பார்த்தீங்கன்னா you can see ஒரு green leafy like structure. It's not a leaf actually. இந்த ஒரு ஸ்டெம்முக்கு கீழே ஒரு ஹோல்டிங் மாதிரி, ஜஸ்ட் லைக் ஒரு கப், ஒரு ஹோல்டிங் மாதிரி இருக்கும். ஸோ whereas இந்த sepal and petal நம்ம ரெண்டுமே என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா these are called as the ornamental accessories. லைக் ஒரு ஃப்ளவரை வந்து இன்னும் அழகாக காட்டுறதுக்கான ஒரு accessory அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா imagine இந்த sepal நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு லீஃபி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதுதான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஒன்றா ஹோல்ட் பண்ணும். அந்த செப்பல்ஸை நீங்கள் பிச்சு பாருங்களேன், ஆல் த பெட்டல்ஸ் வில் ஃபால் ஆஃப். ஆக்சுவலி பெட்டல்ஸ் எல்லாமே விழுந்து போயிடும், உதிர்ந்து போயிடும். ஸோ இந்த செப்பல்ஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா ஹோல்ட் பண்ணி வைக்கும். சரி, பெட்டல்ஸ் as I said ஒரு அழகுக்காகன்னு வச்சுக்கலாம், or else it's like a protection box. உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா as I said sexual reproduction அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. இப்போது சில ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா only male reproductive part will be there.
சில ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் இல்லையா, சில ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் தான் வந்து we call them as bisexual flowers அப்படின்னு சொல்லுவோம். ஸோ bisexual ஃப்ளவருக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் ஹைபிஸ்கஸ். நீங்கள் ஹைபிஸ்கஸில் தெளிவாக பார்க்கலாம். ஈவன் திஸ் பிக்சர் இஸ் ஆல்சோ லைக் சிமிலர் டு ஹைபிஸ்கஸ் தான். இப்போ நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் which is called as the male reproductive part and which is called as the female reproductive part of a flower. இது வந்து பார்த்தீங்கன்னா again it's like a 2 mark question இல்லை 3 markல கூட வரும். Like draw the picture of a male reproductive part of a flower, draw the picture of a female reproductive part of a flower, label them இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ male reproductive part நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as stamen. ஸோ stamen என்னன்னு பார்த்தீங்கன்னா anther and filament together தான் வந்து we call them as stamen. Whereas female reproductive part of a flower நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we can call it as carpel. சரி ஓகே, கார்பெலுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. we can even call it as a pistil அப்படின்ற டேர்ம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஸோ இந்த பிஸ்டில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா we have stigma, style, ovary, அந்த ஓவரிக்குள்ளே will be having the ovule. சரி ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பார்ட் தெரியுதா, இதுதான் வந்து we call it as the female reproductive part of a flower. ஸோ இந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் the stigma எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா somewhat similar to this. ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு விரிஞ்ச ஒரு ஃப்ளவர் வந்து மொட்டாக இருந்து விரிஞ்சு போன ஒரு ஷேப் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் அ மேஜர் ஒரு ஃப்ளவரோட ஒரு ஸ்ட்ரக்சர். சரி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have to see about pollination. ஏன்னா இந்த செக்ஷுவல் இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ்க்கும் சரி வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கும் சரி asexual methods and vegetative propagationக்கும் we saw few methods. அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மேஜர் மெத்தட் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பாலினேஷன். ஸோ பாலினேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு த ஃப்ளவர் டயக்ராம், ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து இங்கே இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஹவு திஸ் ரீப்ரொடக்ஷன் வில் பி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட் அது மேலே என்னென்னு பார்த்துடலாம். பாலினேஷன்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் இங்கேருந்து ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் we call it as pollination. திரும்ப சொல்கிறேன், the transfer of pollen grains from anther to stigma, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து we call it as pollination. சரி, இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? வீக்காக நம்ம பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆர்டிஃபிஷியலாகவே பண்ணுவாங்க. ஈவன் லைக் சில நர்சரிஸ் எல்லாமே நடக்கும், அப்படி இல்லையா? அதை தவிர்த்துட்டு நேச்சுரலாகவே சில விஷயங்கள் நடக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இன்செக்ட்ஸ், பை வாட்டர், பை விண்ட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இந்த பாலினேஷன் வந்து நேச்சுரலாகவே நடக்கும். அண்ட் வி ஹேவ் இட் அஸ் அ செப்பரேட் டாபிக், அதை விட்டுடலாம். பட் பிஃபோர் தட் வில் சி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். சரி, as I said pollen grains வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், எங்கே ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். சரி, ஸோ நான் சொன்னேன் பாலினேஷன் ஹேஸ் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி செல்ஃப் பாலினேஷன் அண்ட் த நெக்ஸ்ட் டைப் இஸ் கோயிங் டு பி கிராஸ் பாலினேஷன். சரி, செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இமேஜின் ஒரு செடி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு செடி இருக்குது, 2 ஃப்ளார் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்லேருந்து ஒரே செடியில் வந்து நிறைய ஃப்ளவர் இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அந்த ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து சேம் செடியில் இருக்கிற ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவில் போய் விழுந்துடுச்சுன்னா we call it as self pollination. இல்லை பக்கத்தில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் செடி இருக்குது, பட் இட்ஸ் ஆஃப் அ சேம் ஸ்பீஷிஸ், நோ நீட் டு பி லைக் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் நம்ம சொல்ல தேவையில்ல. சேம் ஸ்பீஷிஸாக கூட இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸாக கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுது, இந்த செடியில் இருக்கிற ஃப்ளவரோட போலன் கிரெயின்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற செடியோட ஸ்டிக்மாவில் போய் விழுந்துடுச்சுன்னா we call it as cross pollination. நான் திரும்ப சொல்கிறேன், transfer of pollen grains from anther to stigma of a same flower, ஒரு சேம் பிளான்ட்டில் இருக்கிற சேம் ஃப்ளவருக்கு விழுந்துச்சுன்னா we call it as self pollination. இல்லை the transfer of pollen grains from anther to stigma ஒரு different ஒரு new species or same species of a different plant, ஒரு வேறு டைப் ஆஃப் பிளான்ட்டில் போய் விழுந்துச்சுன்னா we call it as cross pollination. ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் லைக் these are called as the agents. ஏஜென்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளுங்க இருப்பாங்க, லெட் பி வீட்டில் குக்கிங் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, க்ளீனிங்க்கு ஒரு ஆள் இருப்பாங்க. சேம் வே இந்த பாலினேஷன் நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா சில ஏஜென்ட்ஸ் லைக் சில ஆளுங்க இருப்பாங்க. இப்போ இன்செக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா பீஸ். ஸோ பீஸ் லைக் வெரி வெரி குட் எக்ஸாம்பிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீஸ் என்ன பண்ணுவோம், they'll be collecting the nectar. ஒரு ஃப்ளவர் இருக்க நெக்டார்லாம் கனெக்ட் பண்ணிட்டா they'll be like forming ஹனி பீ கட்டி அங்கே ஹனி அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சரி, அப்போ இந்த இன்செக்ட்ஸ் வந்து இந்த ஹனிபி வந்து எப்படி இந்த பாலினேஷனில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளவரில் இருக்க நெக்டாரை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வந்து வாட் வில் ஹேப்பன், அந்த போலன் கிரெயின்ஸ் தமிழில் வந்து மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன எல்லோவாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீயோட பேக்கில் வந்து ஒட்டிக்கும். ஃப்ளவரில் போய் நீங்கள் ஹனி அந்த நெக்டரை சக் பண்ணும்போது அப்போ என்னாகும், அந்த பீ வந்து ஒரே ஃப்ளவரில் மட்டும் நெக்டரை குடிக்க போகிறதில்ல, கண்டிப்பாக வேறு வேறு ஃப்ளவருக்கு போகும். அப்போ என்னாகும், ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போகும்போது
இந்த ஃப்ளவரில் ஒட்டிகிட்டு இருந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே இன்னொரு ஃப்ளவரில் போய் விழும். ஸோ அப்போ என்ன ஆகுது, கண்டிப்பாக அது ஒரே செடியில் இருக்கிற ஃப்ளவரில் போய் விழுந்ததுன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இல்லை தள்ளி போய் வேறு ஏதோ ஒரு ஃப்ளவரில் போய் விழுந்தால் என்ன ஆக போகுது, அந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அது லைக் டெவலப் ஆகிட்டு ஒரு நியூ வெரைட்டி ஆர் நியூ லைக் நியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆல்சோ கேன் பி ஃபார்ம். ஸோ பீஸ் பார்த்தீங்கன்னா தே பிளே அ வெரி மேஜர் ரோல் இன் த பாலினேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஏஜென்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு சில ஆளுங்க இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி பயோட்டிக் ஃபேக்டர். ஏபயோட்டிக்னா என்ன, நான் லிவிங் திங்ஸ், வேறஸ் பயோட்டிக் சொல்லும்போது லிவிங் திங்ஸ். ஸோ ஏபயோட்டிக்ஸ் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பை விண்ட் அண்ட் பை வாட்டர். வேறஸ் பயோட்டிக் ஃபேக்டர் சொல்லும்போது இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ். ஸோ நீங்கள் பேட்ஸ் வந்து எப்படி நம்ம யோசிச்சோன்னா, இமேஜின் ஒரு பேட் வந்து ஃப்ரூட் சாப்பிடுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ரூட் சாப்பிட்டு தேர் இஸ் நோ நீட் பேட் வந்து நான் சாப்பிட்ட செடிக்கு பக்கத்துலேயே தான் இப்போ இந்த சீடை போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வைல் இட் ஃப்ளைஸ் பறந்துட்டே இருக்கும்போது வேறு எங்கன்னா அப்படியே சீட்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடும். அப்போ அந்த சீட் என்ன ஆகலாம், வேறு ஏதோ இடத்துல போய் விழலாம், ஆர் எல்ஸ் ஈவன் ஃபால்ஸ் ஆன் சம் அதர் பிளான்ட் ஆல்சோ, சாரி ஃப்ளவரில் கூட போய் விழலாம். அந்த இடத்துல மாதிரி போய் விழுந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன், இல்லை அந்த பிளான்ட்டில் சாப்பிட்ருக்க சீட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் செடிக்கு பக்கத்தில் போய் விழும்போது இட் ஸ்டார்ட் டு ஜெர்மினேட். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல நியூ டைப் ஆஃப் பிளான்ட் கேன் பி ஃபார்ம் ஆர் நியூ பிளான்ட் ஆல்சோ வில் பி ஃபார்ம். இமேஜின் இப்போது இந்த இடத்துல மட்டும் வந்து ஒரு ஐ எம் க்ரோயிங் ரோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் வந்து ஐ எம் க்ரோயிங் சம் ஃப்ரூட் வெரைட்டி. அப்போ அந்த ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போய் இந்த ரோஸ் வளர்க்குற இடத்துல if the seed falls on what is going to happen, அந்த ஃப்ரூட் வெரைட்டி அந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துல கூட it might start to grow. ஸோ இப்போ ஒரு வெரைட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ். ஆக்சுவலி நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இன்னும் சொல்ல போனால். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பை இன்செக்ட். ஆஸ் வி சா பீஸ் எப்படி நடக்கும் நம்ம பார்த்தோம், ஒரு ஃப்ளவர்லேருந்து நெக்டார்ஸை குடிக்க போகும்போது மற்ற ஃப்ளவர்ஸ்க்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். தென் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் டு இன்னொரு ஃப்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். நியூ வெரைட்டி, ஈவன் நியூ கலர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் வந்து ஆக்சுவலி காமனாக கலர் வந்து ரெட் கலர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் nowadays you can see a lot of varieties like pink and white shade இருக்கும், red and white, நிறைய ஈவன் yellow and white shades கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கிராஸ் பாலினேஷன் தான். நெக்ஸ்ட் பை பேர்ட்ஸ். இப்போ நான் அதே சொன்ன மாதிரி பேர்ட்ஸ் தான் சேம். பேர்ட்ஸ் ஹனி குடிக்கும், சார் நெக்டர் வந்து குடிச்சிட்டு அது இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து போக போக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த போலன் கிரெயின்ஸ் கூட அது மாதிரி ஸ்டிக் ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பை விச் த பாலினேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நம்ம அப்படின்னு வந்தோம்னா பை விண்ட் அண்ட் வாட்டர். ஸோ பை விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும், கண்டிப்பாக டியூரிங் ரெயினாக இருக்கட்டும், நார்மலாக காற்றடிக்கும் போது கூட இருக்கட்டும், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த சீட்ஸ் வந்து சில நேரத்தில் நாட் த சீட்ஸ், த போலன் கிரெயின்ஸ் பார்த்தா ரொம்ப லைட் வெயிட், லைக் ஃபெதர் டச் அப்படின்னு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அது அப்படியே பறந்து போகும் நேச்சுரலாக. பை ஏரில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு வேற ஒரு ஃப்ளவர் மேலே போய் கூட விழலாம். ஸோ இந்த மாதிரி போய் விழும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து லைக் நியூ ஸ்பீஷிஸ் கேன் பி ஃபார்ம். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் பை விண்ட். வாட்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த மழை காலம் சொல்லல, ரெய்னி சீசன் அப்படி இல்லையா. இந்த ரிவர்ஸ், இந்த ஏரிக்கரை குளம் சைட்லாம் பார்த்தீங்கன்னாமே வந்து நிறைய தண்ணி, லைக் ரிவர் சைட்லாமே தண்ணி வந்து ரொம்ப எப்பவுமே தண்ணி ஃப்ளோ இருக்குது. பட் தண்ணி ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு தண்ணி ஆறு பயங்கரமாக ஓடும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், அந்த சைடில் வளர்கிற பிளான்ஸில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் there is a lot of possibility it might also happen. அப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகும், அப்படியே தண்ணியோடயே போய் அடிச்சிட்டு போயிட்டு வழியார எங்கெங்கெல்லாம் போதோ எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல வந்து நியூ பிளான்ட் வில் பி ஃபார்ம். நாட் ஓன்லி நீட் அந்த போலன் கிரெயின்ஸ் மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஈவன் சீட்ஸ் ஆல்சோ மாதிரி போகும். ஸோ அப்போ என்ன சீட் தண்ணிலேயே அடிச்சுட்டே போகும், எந்த இடத்துல போய் சீட்ஸ் வந்து விழுதோ அப்போ அந்தந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு புது பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஸோ பாலினேஷனோட ஏஜென்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர். ஏபயோட்டிக் ஃபேக்டர் சொல்லும்போது பை விண்ட், பை அண்ட் வாட்டர், அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர் சொல்லும்போது இட் ஹேப்பன்ஸ் பை பேர்ட், இன்செக்ட்ஸ் அண்ட் பேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we will see about the fertilization. இப்போ இவ்வளோ நம்ம பார்த்தோம் எப்படி இந்த பாலினேஷன் நடக்குது, what are the agents பார்த்துட்டோம், we saw about the parts of a flower எல்லாமே பார்த்தோம். next we'll see in detail about the fertilization. எப்படி இந்த fertilization நடக்குது. imagine ஒரு pollen grain வந்து விழுந்துருச்சு, ஸ்டிக்மாவில் வந்து விழுந்துருச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் கண்டிப்பாக சில கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கணும், ஒரு ஃபர்தர் ப்ராசஸ் நடக்கணும். கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் நியூ வெரைட்டி ஆர் நியூ ஒரு ஃப்ரூட்டோ ஃப்ளவர் எவ்ரி திங் ஷுட் பி ஃபார்ம். அது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.